கிச்சனுக்குள்ள இருந்ததெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நள்ளிரவு வீட்டில் ஆள் இருக்கும் போதே சத்தமில்லாமல் ஜன்னல் கம்பிகளை உடைத்து உள்ளே புகுந்த வடமாநில கொள்ளையர்கள். போராடி பிடித்து அலறிய நபர். அவரால் தான் இருந்தேன். வீட்டு ஜன்னல் சவுண்ட் கேட்டு நான் வெளியே வந்து எம்பி பார்த்தேன். கடைசியில 2 பேர் உள்ள வந்துட்டாங்க. பீரவை உடைச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில வந்து என்னை அடிச்சு போட்டு வீட்டுல அந்த காசு நகையெல்லாம் எடுத்துட்டு வெளியே தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. கட்டி வைத்து விசாரித்த பொதுமக்கள். வீட்டுக்கு மட்டும் பயம் இல்ல சார், கிராமத்துக்கு பயம் தான். நள்ளிரவில் நடந்த பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் மடமதுரை அருகே முத்தானங்கோட்டை பிரிவு பகுதியை சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் கார்த்தி. இவரது வீடு அதே பகுதியில் இருக்கும் நிலையில் அப்பகுதியில் தனியார் நூற்பாலை ஒன்றுக்கு சொந்தமான தங்கும் விடுதி அமைந்திருக்கிறதாம். அதில் ஏராளமான வெளிமாநில தொழிலாளர்கள் தங்கி பணிபுரிந்து வரும் நிலையில் கார்த்தியின் குடும்பத்தினர் ஊருக்கு சென்றுவிட்ட நிலையில் கார்த்தி மட்டும் இரவு தனியாக உறங்கிக் கொண்டிருந்த போது அதிகாலை வேளையில் வீட்டிற்குள் எலி உருட்டும் சத்தம் கேட்டிருக்கிறது. திடுக்கிட்டு எழுந்து பார்த்த போது யாரோ வீட்டிற்குள் உலாவி கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து அவர்களை பிடிக்க முயன்ற போது கார்த்திகை 3 நபர்கள் பலமாக தாக்கிவிட்டு அங்கு வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 50,000 ரூபாய் ரொக்கத்தை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடினார்களாம். எப்படியோ அவர்களிடம் போராடி ஒரு நபரை கார்த்தி பிடித்துவிட்டு அலறி இருக்கிறார். கூச்சல் சத்தம் கேட்டு ஓடி வந்த பொதுமக்கள் அந்த நபரை பிடித்து கட்டி வைத்து தர்மடி கொடுத்தனர். தொடர்ந்து அங்கு வந்த வடமதுரை காவல்துறையினர் விசாரித்த போது அவர் நூற்பாலையில் பணியாற்றிய ஒடிஷா மாநிலத்தை சேர்ந்த அஜய் என்பதும் அவரோடு பணிபுரியும் 2 பேருடன் வந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. நூற்பாலையில் பணிபுரியும் வெளிமாநில தொழிலாளர்கள் அடிக்கடி அந்த பகுதியில் இது போன்ற பிரச்சனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என அப்பகுதி பொதுமக்கள் குற்றஞ்சாட்டி இருக்கும் நிலையில் பொதுமக்களின் பலத்த தாக்குதலில் படுகாயமடைந்த வெளிமாநில தொழிலாளர் அஜயை மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிந்து மேலும் 2 வரை தீவிரமாக தேடி வருகிறது போலீஸ். என் பேர் கார்த்தி, ஊர் முத்தனாங்கோட்டை. நைட் வந்து தூங்கிட்டு இருந்தேன். வீட்டில் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. வீட்டில் இருந்தாங்க எல்லாமே. நான் ஒரு ஆள் தான் இருந்தேன். வீட்டு ஜன்னல் சவுண்டு கேட்டு நான் வெளியே வந்து நின்று பார்த்தேன். கடைசியில் 2 பேர் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்துட்டு பீரவை உடைச்சிட்டு இருந்தாங்க. பீரவை வந்து சேர்ந்து மல்லு கட்டினோம், அடிச்சுட்டு உருண்டோம். கடைசியில் வந்து என்னை அடிச்சு போட்டு வீட்டில் அந்த காசு நகையெல்லாம் எடுத்துட்டு வெளியே தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. இதுக்கு ஆதாரம் தான் பார்த்துங்க. இதுக்கு மேலே ஹிந்திக்காரங்க தான் வந்தது. 3 பேர் எல்லாம் மோமுடி போட்டிருக்காங்க. எல்லாருமே ஒரு சாயம் இப்போ நேரடி தாக்குதலோ நேராக ஒரு விஷயம் நடக்கும்போதோ ஒரு காதல் நடக்கும்போதோ பெத்த அம்மா அப்பாவுக்கு தான் அவங்க வழி தெரியும். நான் திரும்ப அதுதான். இப்போ நீங்க சாதாரண உங்க பைக் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டு உடனே போய் அடிக்கிறது இல்லையா? நான் பேசுறேன் உடனே அந்த கோவத்துல போய் யாரா என் பைக் எடுத்தவன், ஒரு செருப்பு காணாம போச்சுன்னா கூட எங்கடா இங்க ஒரு செருப்பு வச்சிருந்தேன் நீங்க கோவப்படுறோம். தன் வாழ்க்கையே தன் பிள்ளை தானே. பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினாலதான் வரலாம். அது வன்முறை அல்ல, அது ஒரு கலவரம் அல்ல. எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ இது எல்லாருமே அக்கறையின் காரணமாக நடக்கிறதா. உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேங்க. நான் ஊடகத்துக்கு சரி, நீங்க எல்லாத்துக்குமே சரி கையெடுத்து நான் கும்பிட்டுக்கிறேன். முதல்ல வந்து தேவையற்ற என் மீது உள்ள வன்மங்களை தயவு செஞ்சு தவிர்த்துருக்கு. முதல்ல இதுல 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. என்னை பற்றி தவறாக எல்லா இடத்துக்கும் நீங்க சித்தரிச்சுக்கலாம், எந்த பிரயோஜனம் கிடையாது. நான் ஆணவ கொலைக்கு ஆதரவாக நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? நான் சொல்ல வந்த கருத்துங்கிறது வேறு.